கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் வாக்குத்தத்தங்கள் எதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கின்ற வசனங்களின் வாயிலாக நாங்கள் தெளிவுபடுத்தி தியானித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினத்திலே 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த வசனத்தினுடைய 1வது பகுதியை சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு என்று சொல்லி அதை ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்கள், நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரைக்கும், இந்த சரீரத்திலே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, அதிலே நாங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் நிச்சயமாக நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அதாவது நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தினால், கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்றால், கர்த்தர் தமது வார்த்தையை ஒரு புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமம், ஆங்கிலத்திலே பைபிள் அல்லது பிப்லோஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்திலே இருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை சரியாக நாங்கள் நிதானித்து கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அநேக நேரங்களிலே சில ஊழியங்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள், நீங்கள் வாக்கு தத்தத்தை அடிக்கடி எடுத்து அறிக்கை பண்ண வேண்டும், அதை நீங்கள் அடிக்கடி பேச வேண்டும், அடிக்கடி நீங்கள் அதை ஒவ்வொரு நாள் காலையிலும் அறிக்கை பண்ண வேண்டும், அப்பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கையிலே வேலை செய்ய வேண்டும். வேத வசனத்தை பாடமாக்குவது, அறிக்கை பண்ணுவது நல்ல காரியம், அது தவறு அல்ல. ஆனால் அறிக்கை பண்ணினால்தான் வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியைகளை நடப்பிக்கும் என்று கற்றுக் கொடுப்பது தவறான ஒரு உபதேசம். எப்பொழுது வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது வேலை செய்ய, அது ஆசீர்வாதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது, என்னுடைய அன்றாட ஜீவியம் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.